ஹாய் நண்பா, எல்லாருக்குமே எப்படி வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அந்த ரெட்மியோட நோட் லெவல் சீரிஸ் வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 9 5G ரியல்மி 9 5G ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லி 2 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கு தான் ஒரு காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா அமையுது. பட் ஸ்பெக் வைஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ரெட்மியோட நோட் லெவல் சீரிஸோட நல்லா இருக்கா இல்லை ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்குது. லைட்டாக உள்ள ப்ராசரையும் கேமரா மாடல் டிசைனையும் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 17,000 20,000 22,000 இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் சிமிலராக உள்ளதெல்லாம் சொல்லிடுறேன். 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அந்த கேமரா எலிமெண்ட் டிசைன் மட்டும்தான் நண்பா மாறுது. மற்றபடி பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி 9 5Gயில் உங்களுக்கு 6.5 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LCD டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆம்லோட 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இவங்க LCDயில் 90 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிட்டு ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு. இங்கிட்டு LCD டிஸ்பிளே. எதுக்குப்பா LCD? மக்கள் தான் இப்போ தெளிவாக இருக்காங்களே. எனக்கு நார்மல் ஒரு 60 ஹெர்ட்ஸ் ஆம்லோடாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கேமிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்த்தீங்கன்னா ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தரோம், ஸ்மூத்தாக இருக்கும். உண்மையை சொல்லுங்கள், ஸ்னாப்ட்ராகன் 870 888 வச்சு வர ஸ்மார்ட் ஃபோன்லேயே பப்ஜி பார்த்தீங்கன்னா 90 FPS எடுக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னென்னா பிஜிஎம்ஏ அதுக்கான ரிலீஸ் அப்டேட்டர் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிராண்டுக்கும் கொடுக்கறது இல்லை. ஆரம்பத்தில் அந்த OnePlusோட 1-2 டிவைஸுக்கு வந்துச்சு. அப்புறம் ரியல்மியில் ஒரு சில ஃபோனுக்கு வந்து கொடுத்தாங்க 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ 90 ஹெர்ட்ஸே இப்போ தான் மொபைலுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் 120 ஹெர்ட்ஸு 144 ஹெர்ட்ஸுன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த வட்டம் LCDயில் 144. மற்றபடி ஸ்க்ரோலிங் பண்ணும்போது வேணால் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குமே தவிர கேமிங்கில் நார்மல் 60 FPS தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இது ஒன்று ஆம்லோட் கொடுத்துருக்கணும், பட் அவங்க கொடுக்கல. அடுத்தபடியாக ரியல்மி 9ல் உங்களுக்கு மீடியாடெக்கோட dimencity 810 அப்படின்ற ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேஷுவலான யூசேஜ், வாட்ஸ்அப்பு, மெயில் செக் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமிங் விளையாடலாமான்னு கேட்டால் விளையாடலாம். ரொம்பவே மினிமலாக லைட் கேமிங்கு, மீடியம் கிராஃபிக்ஸில் இந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனில் இது நம்ம ஆல்ரெடி ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனில் பார்த்து ஸ்னாப்ட்ராகன் 778 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 5G பேண்ட் இருக்குது. அந்த மீடியாடெக் dimencity 810 5G தான், பட் பேண்ட் டீட்டெயில்ஸ் தெரியலை. ஸோ இதுக்கே 5 தான், அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 778 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர் தான். பட் இவங்க டிஸ்பிளேவை சொதப்பிட்டு ப்ராசரில் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ப்ரைஸுக்கு நான் அடுத்து வரேன். ப்ராசர் நல்ல ப்ராசர் தான் நண்பா. 778 கேமிங்கு இதே தான், பட் ஸ்மூத்தில் வச்சா எக்ஸ்ட்ரீம் எடுக்கும், 60 FPS எடுக்கும். பட் உங்களால் HDRல 60 FPSல வச்சு விளையாட முடியாது, பிஜிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அடுத்து கேமராஸ்ன்னு வரும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனுமே 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், OISலாம் கிடையாது, EIS மட்டும்தான் இருக்குது. அந்த செகண்டரி பார்த்தீங்கன்னா 2.2ன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஒயிட் ஆங்கிள் 8 கூடையாட கொடுக்கல. நீ 8 கொடுத்தாலே ஒரு மாதிரி தான் இருக்கும். இல்லை 13 கொடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு போயிடும். பட் இவங்க 2.2ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி பின்னாடி ஒரு கேமரா இருக்குன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. 48 மெகாபிக்சல் தான் பிரைமரி இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்துக்கோங்க. ஓகேவா? ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா 2 ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே 5000 mAh பேட்டரி. ஸ்பெஷல் எடிஷனில் 30 வாட்ஸ்க்கான சார்ஜர், நார்மலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரியல்மி 8லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ரேட்டு 18,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு 22,000 23,000 போகுது. பட் இந்த வட்டம் 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன் என்னன்னு தெரியலை. பட் 5000 mAh 30 வாட்ஸ் சார்ஜர் ஓகே. பட் 5000 mAh 18 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். அடுத்தபடியாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸுக்கு வருவோம். இந்த நார்மல் எடிஷன் ரியல்மி 9 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11GB எக்ஸ்டெண்டட் RAM மெமரியோடு வருது. பட் அது வந்து சும்மா நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், நீங்கள் நினைப்பீங்களா 4GB ரேமே போதும் நமக்கு, 11GB RAM வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ 4GB RAM 64GBக்கான ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்மோஸ்ட் 16-15 அந்த ரேட்டுக்கிட்ட வருது.
இங்கிட்டு ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு வருது. இல்லை 8 அது 23,000 சம்திங் போயிருது. அது நமக்கு தேவையே இல்லை. 6,128 போதும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 15,000 தான் என்னால் புஷ் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னு வேணால் Realme 9 வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா பெருசாக கேமரா லெவல்லையோ பேட்டரி லெவல்லையோ மாற்றங்கள் கிடையாது. ஜஸ்ட்டு ப்ராசரும் சார்ஜரோட அந்த அடாப்டரும் தான் மாறுது. ஓகேவா? ஸோ நார்மல் யூசேஜுக்கு மீடியாடெக் dimencity 810 போதும். இந்த ஃபோன் ஸ்பெஷல் எடிஷன் ஏன் நான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் இந்த 22,000 23,000 ஐ வேரியண்ட் இருக்குல்ல அந்த பட்ஜெட்டுக்கு உங்களால் Realme GT மாஸ்டர் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனை இன்னும் ஒரு மாதமோ ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபர் சமயத்தில் நீங்கள் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கினாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கார்டை யூஸ் பண்ணி வாங்கினாலும் சரி உங்களால் அந்த ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா அதில் ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்குது. கேமராவுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லிம்மாகவும் இருக்கும். ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த 23,000 ரூபா ப்ரைஸுக்கு Realme GT மாஸ்டர் எடிஷன் பக்காவாக வருது. அப்படி இல்லாட்டி ஐக்கூவோட Z5 வாங்கலாம். ஸோ அது ஏன்னா ஐக்கூ Z5ல கேமராவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த Realme 9 5G ஸ்பெஷல் எடிஷன் அந்த ப்ராசஸர் ஓகே, டிஸ்பிளே, சார்ஜிங் ஸ்பீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்காங்க. அதே மாதிரி செகண்டரி கேமராலாம் அதில் இல்லவே இல்லை. வெறும் பிரைமரி 48 மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஸ்பெஷல் எடிஷன் வாங்குறதா மைண்டில் வச்சுருந்திங்கன்னா அதை கனவு தூக்கி போட்டுட்டு Realme GT மாஸ்டர் எடிஷன் வாங்குங்க. அது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட் ஒப்பீனியன் பொறுத்தவரை ஏன் இப்படி பண்ணுறாங்க, பிராண்டு ஏன் இப்படி குழப்புறாங்க மக்களை அப்படின்னு தான் எனக்கு தெரியலை. 2 ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணிவிட்டு அந்த பேஸ் வேரியண்ட்டை ரிலீஸே பண்ணுறதில்ல. ஸ்டாக் அவைலபிளாகவே இருக்காது. அந்த பேஸ் வேரியண்ட் எதை சொல்கிறேன்னா அந்த ஆரம்ப விலைன்னு சொல்கிறாங்களே அந்த 20,000 சொல்லி ஸ்பெஷல் எடிஷனில், இன்னொன்று அந்த 15 to 16,000 சொல்லி அந்த நார்மல் எடிஷனில், இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஸ்டாக் இல்லாமல் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஸ்டாக் இல்லை கூட ஒரு 3,000 போட்டு ஐரன் வேரியண்ட் வாங்குவோன்னு. ஸோ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, என்னோடய ஒப்பீனியனை சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் இன்னும் ஒரு ஐக்கூ Z5 பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் Realme GT 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோவும் போடுறேன். ஓகேவா நண்பா? ஸோ ஏதாவது டவுட்னா கேளுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நைட் டயத்தில் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கேன், ஒழுங்காக பேச முடியாது. அட்டன் பண்ணி பேசுகிறேன், இருந்தாலும் அந்த ஃப்ரீயாக என்னால் பேச முடிய மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், நைட்டு எப்போனாலும் கால் பண்ணுங்க நண்பா. ஓகேவா? மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.